எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 33க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 33. முதல் கேள்வி, இந்தியாவின் டெட்ராய்டு எனப்படுவது சென்னை. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை நன்னம்பிக்கை முனை. எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய். எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் சூயஸ் கால்வாய். ஆப்ஷன் சி. அடுத்து நான்காவது கேள்வி, ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர் பெரிய பிரிப்பு மலைத்தொடர். கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது. கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது. தங்கம். ஆறாவது கேள்வி, கடகரேகை, புவி நடுக்கோடு மற்றும் மகரரேகை போன்ற 3 முக்கிய அட்சரேகைகளும் கடந்து செல்லும் கண்டம். கடகரேகை, புவி நடுக்கோடு மற்றும் மகரரேகை போன்ற 3 முக்கிய அட்சரேகைகளும் கடந்து செல்லும் கண்டம். ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவின் முக்கிய தீவு மடகாஸ்கர். அடுத்து, உலகின் ஆழமான மற்றும் அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரி. உலகின் ஆழமான மற்றும் அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரி டாங்கனிகா ஏரி. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. நைல் நதி கலக்கும் கடல் மத்திய தரைக்கடல். உலக புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சி உருவாகியுள்ள ஆறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜாம்பசி. உலகின் மிகப்பெரிய தீவு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி, ஜேம்ஸ் குக். அடுத்து, வெள்ளை கண்டம் என அழைக்கப்படுவது அண்டார்டிகா. ஆஸ்திரேலியா கண்டத்தை 2 சம பாகங்களாக பிரிப்பது மகர ரேகை.
ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து, ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி. விக்டோரியா ஏரி. நைல் நதியின் நன்கொடை எனப்படுவது. நைல் நதியின் நன்கொடை எனப்படுவது எகிப்து. எகிப்து. ஆப்பிரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. ஆப்பிரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நைஜீரியா. நைஜீரியா. ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுவது. ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுவது நைல் நதி. நைல் நதி. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி எனப்படுவது. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி எனப்படுவது ஜாம்பசி. ஜாம்பசி நதி. அடுத்து, உலகில் இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட கண்டம். உலகில் இரண்டாவது மக்கள் தொகையை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. ஐசோ என்ற கிரேக்க மொழி சொல்லின் பொருள். ஐசோ என்ற கிரேக்க மொழி சொல்லின் பொருள் சமம். சமம். பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவி படங்கள் டேஸ் ஆகும். பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவி படங்கள் டேஸ் ஆகும். நிலக்காணி புவிப்படங்கள். நிலக்காணி புவிப்படங்கள். ஆழம் குறைந்த நீர் பகுதிகள் டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. ஆழம் குறைந்த நீர் பகுதிகள் டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. வெளிர் நீலம். வெளிர் நீலம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 33க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.